கன்னட நடிகர் ரிஷப் செட்டி நடித்து இயக்கம் காந்தாரா சாப்டர் 1 படத்தின் ரிலீஸ் தேதி படக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னட நடிகர் ரிஷப் செட்டி நாயகனாக நடித்து இயக்கிய படம் காந்தாரா. கிஷோர், சப்தமி, ஹவுடா உட்பட்ட பலர் நடித்தனர். ஹோம்பேலே பிலிம்ஸ் தயாரித்து இந்த படம் தமிழ், இந்தி, தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் வரவேற்பு பெற்றது. ரூபாய் 16 கோடி செலவில் தயாராகி 400 கோடி வசூலித்து சாதனை படை. காந்தாரா திரைப்படத்தில் ரிஷப் 3 விதமான தோற்றத்தில் நடித்திருக்கிறார். இதில் அவர் நடித்த பஞ்சுருளி தெய்வ கதாபாத்திரம் மக்கள் மனதில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இதன் 2ஆம் பாகம் உருவாகும் என்று படக்குழு கூறியுள்ளது. ஆனால் அது காந்தாரா படத்தின் முதல் பாகம் என்று அறிவித்த படக்குழு அதற்கு காந்தாரா சாப்டர் 1 என்ற டைட்டில் வைத்துள்ளது. இந்த படத்திற்கான பூஜை கடந்த 2 நவம்பர் மாதம் நடந்துள்ளது. இந்த நிலையில் இதில் நாயகியாக ருக்மணி வசந்த் நடிக்கிறார். இந்த படம் கிபி 3ஆம் நூற்றாண்டில் கடம்ப வம்ச ஆட்சியின் பின்னணியில் உருவாக இருப்பதாக கூறப்படுகின்றது. பூதகோள ஆட்டத்தின் ஒரு பகுதியாக வணங்கப்படும் பஞ்சுருளி தெய்வத்தின் பூர்வீகத்தை இந்த படம் பேசும் என்கிறார்கள். காந்தாரா படத்தை இயக்கி நடித்த ரிஷப் செட்டி சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றார். ஹனுமான் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இதற்கிடையே காந்தாரா படத்தின் 2ஆம் பாகத்தை எடுப்பதாக அறிவிப்பு இத்துடன் புதிய அப்டேட்டும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் காந்தாரா படத்தின் முன்கதையாக உருவாக்கி வரும் காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் அடுத்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.